கைஸ் நான் தான் உங்கள் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ். நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏன்டா இத்தனை நாள் வீடியோ வரல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனல் வந்து சில ப்ராப்ளமாக வெளியில் இருந்துச்சு. ஸோ வீடியோ போட்டாலும் வந்து நோட்டிஃபிகேஷன் போகலை. ஸோ நான் வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் வீடியோ போகலை. அந்த இதை வந்து நம்ம முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, சிவம் டுபே அண்ட் எம்எஸ் டோனியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேரல் மிச்சலை பற்றி பேசலாம். ஸோ டேரல் மிச்சல் இன்றைக்கி வந்து ஆன் ஃபயராக இருப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வைஸ் இன்றைக்கி லாஸ்ட் மேட்ச் நமக்கு. ஸோ ஜெயிச்சோம்னா நம்ம பிளே ஆஃப்குள்ளே போயிட்டு அடுத்த மேட்ச் இருக்கும். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவு கண்டிப்பாக ஆன் ஃபயர் ஆவார். ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் டேரல் மிச்சல்கிட்ட வந்து ஒரு 50 அடிக்க எதிர்பார்க்கலாம், 50 ரன் அடிக்க. ஸோ நம்ம ரச்சின் ரவீந்திராட்ட வந்து சூப்பர் நாக் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அவர் நினச்சாருன்னா 50 அடிக்கலாம். ஸோ இல்லைனா சூப்பர் நாக் ரச்சின் ரவீந்திரா ஓகே அப்படிங்கிற நாக் வந்து இன்றைக்கி வந்து நல்லா விளையாடுவார். அதான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த 2 பேர் பிளேயருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவம் டூபே இருக்கார் பார்த்தீங்களா, சிவம் டூபே. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ரச்சின் ரவீந்திரா பற்றி பேசினா, ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு ஆன் 20 பால் அண்ட் 60 ரன் 55 ரன் எடுத்தாலே போதும். ஸோ சூப்பர் நாக்காக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நியூசிலாந்து பிளேயரை. ஓகேவா, அடுத்து வந்து நம்ம சிவம் டூபே பற்றி பார்த்துடலாம். சிவம் டூபே இன்னைக்கு வந்து ஃபயராக இருக்கணும். ஏன்னா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நம்ம சிஎஸ்கே. ஸோ கண்டிப்பாக ஃபயராக இருந்தால் மட்டுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ 3 மேட்ச் அவர் வந்து ஆன் ஃபயரில் இல்லை. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஆன் ஃபயராக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறதா சொல்கிறோம். ஸோ அவர் வந்து இத்தனை மேட்சாக 3 மேட்ச்லேயும் வந்து ஃபயராக இல்லை, அதான் உண்மை. 11, 12, 13 அந்த கேமில் வந்து 3 கேம்லேயுமே அவர் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்த கேமில் அந்த ஃபயர் ஆகணும். ஸோ ஆர்சிபிக்கு வந்து ஒரு பிடிச்ச டீம், ஆர்சிபியை போட்டு பொழன்னு பொழப்பார். அதை இன்றைக்கும் பண்ணணும். அதான் வந்து ஒரு எத்தனை நாள் இதுக்கு முன்னாடி என்ன வேணால் பண்ணியிருக்கலாம்ப்பா. இன்றைக்கி ஆர்சிபியை ஒரு கை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோனி வந்து காலில் இன்ஜுரி இல்லை அப்படின்னா, ஆனால் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், டோனி வந்து ஸோ அதுமாதிரி நம்ம வந்து டூபேயை பற்றி பேசி முடிச்சிடலாம். டோனிக்கு அடுத்து வர்றேன். ஸோ டூபே வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஆன் ஃபயர் ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபயர் ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ டூபே கண்டிப்பாக ஃபயர் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டீம் போட்டு பொழன்னு பொழக்கிற டீமு கண்டிப்பாக ஃபயர் ஆவீங்க அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம், ஃபேன்ஸ் எல்லோரும். ஓகேவா, ஸோ வாங்க அடுத்து டோனியை பற்றி பார்த்துடலாம். டோனி வந்து 2018 வந்து என்ன கேம் பண்ணாரோ அது வந்து அவருக்கு வந்து எந்த இன்ஜுரியும் இல்லை. இப்போ வந்து கண்டிப்பாக இன்ஜுரி இருக்குது. ஸோ இந்த காரணத்தில் நான் வந்து லாஸ்ட் மேட்ச் நான் ஃபேன்ஸுக்காண்டி நான் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா ஒரு 4th டவுன் அண்ட் 5th டவுனில் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விக்கெட் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்ஜுரி பரவாயில்ல போயிட்டு போகுது, நான் இறங்கி ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயிக்கும். அவர் கண்டிப்பாக நினைப்பார், கண்டிப்பாக விளையாடலாம். ஓகேவா, அவரோட ஃபார்ம் தொடங்குமா இன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியமில், அதையும் தான் பார்க்கணும். சிஎஸ்கே பொறுத்தளவு ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பவுலிங்கில் தீக்ஷனா அண்ட் சாண்ட்னர் அண்ட் ஜடேஜா 3 பேரோட போகணும். ஸ்பின்னர் 3 பேரோட போகணும். போனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஸ்பின்னருக்கு விராட் கோலி ஸ்டேபிள் ஆகலாம், நம்ம சாண்ட்னர் அண்ட் ஜடேஜா 2 பேருக்கும். ஓகேவா, அது வந்து முக்கியமாக அந்த 2 பேருக்கும் 4 ஓவர். ஸோ இன்னும் வந்து 3 பேருக்குமே கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அந்த 12 ஓவரில் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதான் என்னோட ஆசை. 3 பேருக்கும் சாண்ட்னர் அண்ட் ஜடேஜா அண்ட் தீக்ஷனா 3 பேருக்குமே 4 ஓவர் கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம வந்து அவங்க வந்து 180, 190க்குள்ளே முடிச்சிடலாம், 200 போகாத அளவுக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த வாட்டி வந்து மேக்ஸ் வந்து உள்ளே இறங்குறாரு. ஸோ அதையும் பார்க்குறோம். மேக்ஸ்வெலுக்கு நம்ம ஜடேஜா இருக்காரு, அதனால ஒன்றும் பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அவங்கள வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா 180, 190க்குள்ளே முடிக்கிறதா நமக்கு நல்லது. ஓகேவா, ஸோ பார்க்கலாம். இதுதான் வந்து மேட்சுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது இன்றைக்கி தான். அப்புறம் ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம். இந்த 3 ஸ்பின்னர்ஸும் இறக்க நம்ம தான் மேட்ச்சு வின் பண்ணுவோம். ஸோ தீபக் சார் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. நெட் ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னை பொறுத்தளவு கேட்டால் அவர் வந்து வர வேண்டாங்க, இதுவே போதும் அப்படிங்கிறத நான் நம்ம வேறு ஃபார்மில் இல்லை. லாஸ்ட் மேட்ச் வந்து வேஸ்ட்டு, வேண்டாம். ஸோ எந்த ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு போங்க. ஸோ வந்து மொயின் அலிக்கு பதிலாக சாண்டரை கொண்டு வந்துட்டு உள்ளே போங்க, கிளீசன் வேணாம். இது மட்டும் பண்ணால் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவுலிங்கில். ஸோ பேட்டிங்லேயே சாண்டர் மிஸ் பண்ணாதீங்க, சாண்டர் ஆல்ரவுண்டர் பேட்டிங்லேயும். ஓகேவா, ஸோ அதை பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ பை கைஸ்.